ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வெப் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வந்து ரிலீஸ் ஆன மட்காக்கிங் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ்க்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த வெப் சீரிஸ்க்கான கதையை பொறுத்த வரைக்கும் இந்த வெப் சீரிஸ் வந்து 1960s காலகட்டத்தில் மும்பையில் நடக்கிற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ் வந்து நம்மளுக்கு சித்தரிச்சிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஆம்புலன்ஸில் ஒரு நபர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஆம்புலன்ஸில் 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த நபரை பார்த்து இந்த மாதிரி இவன் பொழைப்பானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் இன்னொரு போலீஸ் வந்து கண்டிப்பாக பொழைச்சிருவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து பிரிட்ஜ் பாட்டி. அண்ட் அவர் வந்து ஒரு டிப்பிக்கல் நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க. அண்ட் அந்த மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் அவருக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அன்றாட வந்து வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற அவர் மட்காக்கிங் அப்படிங்கிற மாதிரி அவர் வளர்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நம்பர் கேம்பிளிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அது மூலமாக அவர் மட்காக்கிங்காகவும் ஆகிறாரு. அண்ட் அதில் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து நேர்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து தடுக்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து எப்படி பிரிட்ஜ் பாட்டி வந்து சமாளிக்க முடிஞ்சுதா இல்லையா? ஒரு கட்டத்தில் வந்து கவர்மெண்ட்டே வந்து எதிர்க்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் என்ன அண்ட் அதை இவர் வந்து எப்படி சமாளிக்கிறாரு? கடைசி வரைக்கும் இவரால் நேர்மையாக வந்து இருக்க முடிஞ்சதா இல்லையா? அப்படி நேர்மையாக இருந்ததால் இவர் சந்திக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் கூட இருக்கிறவங்க வந்து இவருக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வருது. அதெல்லாம் வந்து அவர் எப்படி சமாளிக்கிறாரு? கடைசியில் வந்து அவருக்கு என்ன ஆச்சு? அண்ட் அவர் ஏன் வந்து அந்த ஒரு சீரியஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு போனார்? அண்ட் அதுலேருந்து அவர் உயிர் பழிச்சாரா இல்லையா? கடைசியில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி வெப் சீரிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸில் வந்து டோட்டலாக 8 எபிசோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 40 to 45 மினிட்ஸ் டியூரேஷன் வந்து போகுது. அட் ஸ்ட்ரெச்சில் ஒரு 6 to 6.5 hours இருந்தால் இந்த வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என்ன தான் வந்து இது லென்த்தியான ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, இவர் வந்து அந்த நேர்மையாக வந்து இருக்க முடியுதா இல்லையா? நிறையா ஆங்கிளில் வந்து இவருக்கு ப்ரெஷர் வரும். பட் அதெல்லாம் வந்து இவர் எப்படி வந்து சமாளிக்கிறாரு? அண்ட் கடைசியில் வந்து அவர் எப்படி சமாளித்து மீண்டு வருவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டியை வந்து ஆடியன்ஸ்கிட்டே பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அது வந்து இந்த சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து எப்படி காட்டுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வந்து டேரக்டருக்கு இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த வெப் சீரிஸை பார்க்குறப்ப ஒரு பக்கம் வந்து ஆன்டகனிஸ்டாக காட்டுறதா இல்லை ப்ரொட்டகனிஸ்டாக காட்டுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லாருமே வந்து நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கலாக இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்பவே சவுண்டாக இருந்தது. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, அப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து ஓஹாவா கண்டிப்பாக பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேம் 92 அப்படிங்கிற மாதிரியான அந்த வெப் சீரிஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆளாந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு போர் அடிக்காமல் என்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரிஸ் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் தமிழ் டப்பிங்கும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் பார்த்தேன். அண்ட் அதனாலேயோ என்னமோ இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்க எனக்கு வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வந்து கண்டினியூ ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.